ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஹோம் சமையல். இந்த வீடியோவில் நம்ம பரங்கிக்காய் போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து துவரம் பருப்பு ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு வெறும் பரங்கிக்காய் வந்து பருப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து பரங்கிக்காய் இதை மாதிரி பொடியாக கட் பண்ணது, இதை வந்து மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி என் கையால் 2 கை அளவு எடுத்துருக்கேன் பரங்கிக்காய். அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது, துவரம் பருப்பு வந்து 25 கிராம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவையான அளவு. இது வந்து டிஃபனுக்கு தொட்டுக்கிற சாம்பாருங்கிறதுனால புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு போதும். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். அலம்பிட்டு இதோட பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது புளியை ஊற வைக்கிறதுக்காக புளியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இதில் கடுகு வெடிச்சோடனே இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வெடிச்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு லேசாக வதக்கிக்கலாம். இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது 5லேருந்து 10 நிமிஷம் கொதித்தோடனே பொடி வாசனை போயிட்டு இப்போ நான் இதோட உப்பும் புளி தண்ணியும் சேர்க்க போகிறேன். நல்லா புளியை கரைச்சி தண்ணியாக எடுத்துக்கிட்டேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இப்போ பாருங்கள், பருப்பும் பரங்கிக்காயும் நல்லா வெந்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். பரங்கிக்காயும் பருப்பையும் நல்லா மசிச்சிட்டேன். இப்போ இதை சாம்பாரோட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம மீதி இருக்க வச்சுட்டு பச்சை மிளகாயும் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி. இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாம் 5 நிமிஷம். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நடக்கிற டேஸ்டியான பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு இதை எல்லா விதமான டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா. அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.